Hi friends, இந்த வீடியோல மொசைக் ஆர்ட் தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இந்த மொசைக் ஆர்ட்டுக்கு இது மாதிரி நான் ஒரு பெரிய MDF போர்டு எடுத்திருக்கேன். இது லென்த் வந்து 12 inch and breadth வந்து 22 inch வந்து எடுத்திருக்கேன். இந்த மிரர்ஸ் எல்லாமே மிரர் கிளாஸ் வேர்ல்டு வைடுன்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க வந்து நம்மளுக்கு கொலாபரேஷனுக்காக இந்த மிரர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி மிரர்ஸ் நெக்ஸ்ட்டு அது கூடயே அந்த டிசைனும் நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியும் கொடுத்துருவாங்க. அதுலேயே இருக்கும் இது மாதிரி டிசைனும் கொடுத்துருவாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த போர்டுக்கு வந்து ட்ரேஸ் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இது மாதிரி எல்லோ கலர் கார்பன் ஷீட் வந்து இருக்கும். அந்த எல்லோ கலர் கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம கரெக்டாக எந்த டிசைன் வந்து எங்கே ஸ்டிக் பண்ணுறதுன்னுட்டு. அதனால ஃபஸ்ட்டு இது மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டிசைன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்கெட்ஸில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் போட்டிருக்கு பாருங்கள், LKH அது மாதிரி போட்டிருக்காங்கல்ல. அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக பேக்கெட்ஸில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆல்ஃபபெட்ஸை. அதை பார்த்து வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டிசைன்ஸையும் இது மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுவும் இந்த ட்ரீ எல்லாம் நம்ம செப்பரேட்டெல்லாம் ஸ்டிக் பண்ணவே முடியாது. டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து மாற்றி மாற்றி வந்துடும். அதனால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இது மாதிரி ஆர்ட்டெல்லாம். ஏன்னா ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறோம். அந்தந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஸ்டிக் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிரர்ஸ் எல்லாமே இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா மிரர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு வேளை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கூட, இல்லை நம்ம ஏதாச்சும் தெரியாமல் ஸ்டிக் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் தெரியாமல் உடஞ்சிருச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா மிரர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக இந்த மிரர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோம். இந்த மிரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லிப்பான் ஆர்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி மொசைக் ஆர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம நிறைய டைப் ஆஃப் ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி பீகாக் ஷேப்பு, நெக்ஸ்ட்டு எலஃபண்ட் ஷேப், நெக்ஸ்ட்டு ஃப்ளார் ஷேப், லோட்டஸ் ஷேப், நிறைய ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் வந்து இருக்குது. ரொம்பவே அழகாகவும் இருக்குது. நான் ப்ரீவியஸாக ஸ்கல்ப்சர் ஆர்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஹோம்மேட் ஸ்கல்ப்சர் பேஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுலேயும் இது மாதிரி ஒரு மொசைக் ஆர்ட் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ஆர்ட்டுக்கு வந்து நான் நிறைய மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய மொசைக் ஆர்ட் வந்து ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மாதிரி நல்லா ஸ்டிக் ஆன உடனே என்ன பண்ணோன்னா நம்ம பார்டர்ஸையும் எல்லாமே மிரர்ஸில் இந்த ஆர்ட் ஃபுல்லாகவே நான் மிரர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எந்த கிளே வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பார்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப் மிரர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்டர்ஸ்க்கு. என்கிட்ட வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நிறைய மிரர்ஸ் வந்து இருந்துச்சு. அதனால் நான் இந்த பார்டர்ஸ் ஃபுல்லாகவே இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். பார்டர்ஸு நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கும் ட்ரையாங்கிள் ஷேப் மிரர்ஸ் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பெரிய போர்டு இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு வேளை மிரர்ஸ் வந்து பத்தலைன்னா ஆஃப் வந்து இந்த ஷேப் மிரர்ஸ் ஆகிடும், இன்னும் ஆஃப் வந்து வேறு ஷேப் மிரர்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நான் இது மாதிரி இந்த ஷேப் மிரர்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருந்தனால எல்லாத்துக்குமே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி லோட்டஸ் ஷேப் வந்து மிரர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து இது மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டேன். அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே எல்லாமே ரவுண்ட் ஷேப் மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன். இந்த போர்டு வந்து இப்படி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் மிரர்ஸையும் இது மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிடுறேன். இந்த டாப்லேயும் ஸ்டிக் பண்ணி ஃபில் பண்ணிடுறேன், பாட்டம்லேயும் ஃபில் பண்ணிடுறேன். இந்த ரவுண்ட் ஷேப்லேயே ஒரு சின்ன சைஸ் மிரர்ஸு, இது மாதிரி பெரிய சைஸ் மிரர்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்படியே பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மொசைக் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுவோம். அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து மொசைக் ஆர்ட்ன்றனால நம்ம வந்து அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வால் புட்டி
புட்டி பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வால் புட்டி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளூ எடுத்திருக்கேன். 1 கப் வால் புட்டி பவுடர்னா 1/2 கப் க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த MDF போர்ட் கலரே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதே மாதிரி கலர் இருக்கட்டும்ன்றதுனால இது மாதிரி ஒரு சாக்லேட் கலரில் வந்து நான் வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் கலர் ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு இருந்துச்சு. ஆனால் ஓகே, இது கூட நல்லதாக இருந்துச்சு. இது மாதிரி பேஸ்ட்டை வந்து இது மாதிரி உங்கள்கிட்ட இது மாதிரி ATM கார்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கார்டு இருக்கும்ல, அந்த கார்டு யூஸ் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த மிரர் கேப்பில் எல்லாமே இந்த பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும். இது ஃபுல்லாகவே இது மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த போர்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த மிக்ஸ் பண்ணும் போதே கொஞ்சம் வந்து அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம 2 டைம் ஒரு வேளை பத்தலைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கலர் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மிக்ஸ் பண்ணும்போதே பெரிய போர்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போர்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இது மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி ஃபுல்லாக அந்த மிரர் கேப்பில் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்ட் வந்து ஸ்டிக்காக இருக்கணும். அதனால் நல்லா இது மாதிரி அந்த கார்டு யூஸ் பண்ணி இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கலர்ஸ் கூட வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீடியோ விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வீடியோவில் வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மொசைக் ஆர்ட்டோட ப்ராசஸ் இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் வந்து டெக்ஸ்சர் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம மற்ற ஆர்ட்டெல்லாம் கூட நம்ம வந்து செய்யலாம். நான் ஆல்ரெடி ஸ்கல்ப்சர் பேஸ்ட் வந்து வீட்டிலையே எப்படி செய்கிறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் இதோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ஸ்கல்ப்சர் பேஸ்ட்டோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப இது மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இது 1 டே போதும் ட்ரை ஆகிறதுக்கு. இது நல்லா ட்ரை ஆகிடும். இது நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி இது மாதிரி வெட் கிளாத் எடுத்து நம்ம வந்து இந்த மிரர்ஸ் மேலெல்லாம் இது மாதிரி ஃபுல்லாகவே இது மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாகவே இது மாதிரி கிளாத் வந்து வெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது மாதிரி எங்கேயாச்சும் ஹார்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து இது மாதிரி கார்டு எடுத்து அந்த பேஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டுடுங்க. அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம மற்ற இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகாது. இந்த மிரர் மேலே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இது மாதிரி ஃபுல்லாகவே இந்த வெட் கிளாத் யூஸ் பண்ணி இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரையான கிளாத் யூஸ் பண்ணி மற்ற பிளேஸில் எல்லாமே நம்ம வந்து இந்த மிரர் மேலெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப க்ளீனாக நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கல்ப்சர் பேஸ்ட் வந்து மொசைக் ஆர்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. மிரர்ஸ் மேலே வந்து இது மாதிரி ஸ்ட்ராங்காக பேஸ்ட் வந்து ஸ்டிக்காக இருக்கும். அதை வந்து இது மாதிரி கார்டு யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிளாத்தில் வந்து அதை வந்து நல்லா இது மாதிரி தொடச்சிங்கனாலே, ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சிங்கனாலே ஈஸியாக போயிடும். பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கே மிரர்ஸ் மேலே இருக்கோ அந்த மிரர்ஸ் மேலே இருக்கிறது எல்லாமே இது மாதிரி வெட் கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு கார்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்டாக பேஸ்ட் வந்து நல்லா ஹார்டாக ஸ்டிக்காக இருக்குன்னா கார்டு யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு இந்த மிரர்ஸ் மேலே எல்லாமே க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே க்ளீனாக ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி ட்ரை கிளாத்தில் வந்து க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த மிரர்ஸ் வந்து ரொம்பவே க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது. இது மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம வந்து இது மாதிரி தான் மொசைக் ஆர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து நீங்களே வீட்டில் வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் அக்ரலிக் கலர் பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து ரெடி ஆகும். எப்போவுமே கொஞ்சம் டார்க்காக ரெடி பண்ணிங்கன்னா அது ட்ரை ஆனோடனே இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து மேக் பண்ணும்போதே கொஞ்சம் ரொம்பவே டார்க் கலர் உங்களுக்கு வேணும்னா நல்ல டார்க்காக அக்ரலிக் கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு
ஆயிட்ட பின்னாடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி கொஞ்சம் லைட் கலராக நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால் உங்களுக்கு டார்க் கலர்ஸ் எல்லாம் வேணும்னா நிறைய அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மொசைக் ஆர்ட் வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஹேங் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு ஹேங் பண்ணணுன்னா பேக் சைடில் வந்து நம்மளுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் மெட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான மொசைக் ஆர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆர்ட் வந்து என்ன ஷேர் பண்ணலான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஆர்ட் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஐடியாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.